ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் இலிக்கல் கல் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மிஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சாப்பிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் மேலே போயிருக்கலாம். மேலே இன்றைக்கி ஏதோ அலோடு இல்லைங்க மாதிரி சொன்னாங்க, அதனால் மேலே மட்டும் போக முடியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு சீசனில் வரலாம் இந்த இடத்துக்கு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வியூ. இதுதான் இலிக்கல் கல். ஸோ இதுதான் கைஸ் இலிக்கல் கல். வியூ நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும் ரோடு. அது போக உங்களுக்கு ட்ரெக்கிங் இருக்குது, பட் ட்ரெக்கிங்கெல்லாம் இப்போதைக்கு அலோடு இல்லை, அதனால தான் இங்கே நாங்கள் போக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் நோட்டீஸ் சம்திங். பாருங்கள், பிரேக் பிடிக்காமல் ஒரு குவாலிஸ் போய்ட்டுருக்கு. யாரா அவன் தாயை வழி விட்டு போகிறான்? பெரியாரின் நறுமகனலேன்ட்டு போவானுங்க. இங்கே சரியான ஒரு இடத்த ஒன்று நோட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? இந்த மாதிரி யாராவது இலிக்கல் கல் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு போங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து மீனாக தவளையான்னு தெரியலையே, தவளைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? தவளை தான் தெரியுதா? நானும் மீனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஆனால் தவளை அங்கே தெரியல. என்ன என்ன கதைன்னு அங்கே மட்டும் ப்ளூவாக இருக்குது. அவ்வளோ கிளியர், சுத்தமான நல்ல தண்ணி தான் இந்தளவுக்கு கிளியராக இருக்கும். சூப்பராக இருக்குடா. அதுலேயும் குப்பை போட்டு வச்சுருக்கானுங்க. சரக்கடிக்கு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் இதே மாதிரி நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியான ஒரு வாட்டர்ஃபால் கூட இல்லை, இது ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லையா? மட்டும் வரும். அதான் நின்றுட்டார் 2 நிமிஷம் இங்கே. தவளை தான் இருக்குது. வண்டி முன்னாடி போடுறோம். அங்கே நிற்கும். நான் நிற்கும் போ, என்னோட தான் அட்வென்ச்சர் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இலிக்கல் கல் பேக் சைடு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே நீங்கள் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே போகிறவங்க ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா அப்புறம் அலோடு இல்லை சம்திங் அப்படி இப்படின்னு பேச்சு வந்துச்சு. நாங்கள் அப்புறம் போகல பாதி பேர். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜம்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னா. நீங்கள் வந்து எக்ஸ்பல்ஸால் வர மாதிரி இருந்தீங்கன்னா பறக்கொள்ள வண்டியை. ஆனால் ஒரு ஜம்ப் எடுத்திங்கன்னா அடுத்த ஜம்ப் வந்துடும். அடுத்த ஜம்ப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். சூப்பராக இங்கே அடுத்து வந்துச்சா சென்ட்ரல் ரோட்லாம் வண்டி பறக்கும் போலையே. ஐயோ, பறந்துட்டேன். ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாக த்ரெட் அடி வாங்கிடுச்சு. டாப் பாக்ஸில் போட்டுக்குங்க. அது படாதா? அதான் அந்த வண்டியில். சரி போ, போயிட்டான். இலிக்கல் டு மூணார் ரோட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்டபிள்யூவில் வந்துட்டு ஃபாக்லாம் கண்டுருச்சுங்க. இந்த அடிஷ்னல் ஃபாக்லாம் போட்டால் இதுதான் பிரச்சனை. இங்கே பெட்ரோல் 106 ரூபா. 3 லிட்டர் 4 5 6 800 ருபீஸ்க்கு பெட்ரோல் பிடிச்சிருக்கு. 7.55 லிட்டர் 7.5 லிட்டர் பிடிச்சிருக்கு. கரெக்டாக 390 டிவைட் பை 7.55 51.6 guys. சான்ஸே இல்லை. சீரியஸாக நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா பாருங்கள், நான் நேற்று எடுத்துலேருந்து இப்போ வர கரெக்டாக 390 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அகைன் 52 தான்.
கைஸ் நினச்சி பாருங்கள், வந்து V3யோட யமகானில் V3 ஆகட்டும் நம்ம MT இருக்கட்டும், நினச்சி பாருங்களேன். நான் வந்து ஒரு 90 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணேன். முன்னாடி போகிற GT பார்த்தீங்கன்னா அவன் இப்போ வரைக்கும் 3000 ருபீஸுக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கான். நான் ரைடு கோயம்புத்தூர்லேருந்து வீட்டிலேருந்து எடுத்து 390 கிலோமீட்டருக்கு நான் வெறும் 800 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். கரெக்டாக 800 ரூபாய் பிடிச்சிது. இங்கே பெட்ரோல் ரேட்டும் கூட 7.55 லிட்டர் 3 லிட்டருக்கு 390 கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி. எனக்கு கால்குலேட் பண்ணால் 51.6 கிடைக்குது. நான் வந்து எங்கேயும் ஸ்லோவான மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை. லைக் எனக்கு ஓகே R15 வச்சு என்னால் ரைடு அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இத்தனைக்கும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் ட்ராக் டயர் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் 120, ரியரில் வந்து 180 போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா ஸ்டாக் டயர்லாம் எனக்கு தெரிஞ்சு 55+ தாராளமாக எடுக்கலாம். ஹைவேல நான் மேபி நான் 55+ எடுப்பேன். அடுத்து ஹைவே ரைடு எங்கே போனேன் அப்படின்னா லைக் இந்த ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு மைலேஜ் என்னென்னு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு கார்னர் அடிக்கலாம், க்ரூஸ் பண்ணி பாருங்க. GT இன்னுமே இங்கே தான் போயிட்டுருக்கான். வண்டி மெயின்டெனன்ஸ் ரொம்ப சீப்பு. பவர் அப்கிரேட் டவுன்கிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். அந்த மைலேஜுங்கிற விஷயம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அது உண்மையுமே வேறு லெவல். ஏன்னா பேக்கெட் எம்டியாக இருக்கும்போது அதோட அருமை தெரியுது. கைஸ் கரெக்டாக நாங்கள் தொழுப்புலால் இருக்கோம். இங்கேருந்து மூணாரே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 80 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நாங்கள் போயே ஆகணும் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக நாங்கள் வந்து போயே ஆகணும். அதனால் நோ ஆப்ஷன் எங்களுக்கு. நாங்கள் வந்து இப்போ மூணார் போகிறக்கே 6 ஆயிரும். அங்கேருந்து நாங்கள் கேப் ரோடு வழியாக தான் போயாகணும். அதுவுமே லைட் இருக்காதுங்க. வெளிச்சத்தில் பார்த்தோம். இந்த டைமுக்கு நான் கேப் ரோடு இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். செம்ம டயர்ட் ஆகுது, ஒரு பக்கம் பசிக்குது. சுகைஸ் கரெக்டாக இங்கேருந்து மூணார் எனக்கு 68 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆனால் ரூட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்குது. மேப்பு ப்ராப்பரான ரூட் காட்ட மாட்டேது எனக்கு. அப்படியே ரீசெண்டாக கொடுத்து தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குது. கேட்டிங்களா, நம்ம டீமில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் வந்து நான் சொல்ல மாட்டேன். அது வந்து RS 135. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா Yamaha R15. இது வந்து ஜாலியாக இருக்குல்ல. Yamahaவோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணும்போது Yamahaவோட ஃபஸ்ட்டு பைக் அது. இப்போ இதுதான் கரண்ட்டில் வந்து Yamahaவில் வந்து நீங்கள் அஃபோர்டபுளான ஒரு பைக்கு. அன்றைக்கி அது. ஸோ 2 வேர்ல்டும் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது அது மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரமாக அந்த 2 ஸ்ட்ரோக் முன்னாடி வந்துட்டுருக்கேன். அவர் மேனேஜ் பண்ணி வந்ததார் அந்த ஸ்பீடை. நல்லா அடி விடுது டாப் பிளேட்டில். அந்த வண்டியோட பவரை பார்க்குறீங்களா? 2 ஸ்ட்ரோக்கோட பவரை. நான் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்களா? நான் ஒரு 50-60 போகிறேன்னா நான் இவர் கம்ஃபர்ட்டை பிடிக்கும்போது அவர் அதே கம்ஃபர்ட்டில் ஜாலியாக ஒத்த கையில் வந்துட்டுருக்காரு. அப்படியே நல்ல எக்ஸாஸ்ட் பீட்டுக்கும் அதுக்கும் சான்ஸே இல்லை. ஸ்ட்ரைட் ஒரு மேப்பில் போடாதனால ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. வந்துடுறாருங்க, எல்லா பைக் கூட வர்றாருங்க 2 ஸ்ட்ரோக் வச்சுட்டு. வாகமான்லேருந்து மூணாருக்கு நாங்கள் வந்து மொத்த டீமையும் தொலைச்சிட்டு நாங்கள் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். அது எப்படிங்கிறீங்க? ஹைவே எடுத்துட்டாங்க அவங்கெல்லாம். நாங்கள் ஒரு மலையிலேருந்து பூந்து ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம். ரூட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு. வாகமான் மூணாறு ஒரு ஹைவே இந்த மாதிரி இருக்குமா? எப்பா இந்த மாதிரி எங்காவது இருக்குமா? சரியான ரோடுங்க. டாஸ்க்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஓட்ட வேண்டியது இருக்கும் வண்டியெல்லாம். எனக்குலாம் என்னால் எனக்கு டயரில் காற்று போயிருக்கும். இன்னுமே வந்து எனக்கு 50 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே பாருங்க, இது எவ்வளோ ஸ்வீப்பாக இருக்குன்னு. இது வந்து நாங்கள் ஹைவே நம்பணுமாம்மா.
சாரிடா. இது வந்து ஹைவே நான் நம்பணுமாம்மா. இது மலையை குறைஞ்சி யாரோ ரோடு போட்டு வச்ச மாதிரி இருக்கு. ஸ்டீப் டவுன் ஹில் ரோடு. ஏறு 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 ஏறு. நேரம் அவங்கள சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் ரோடு மேலே பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரியான ஸ்டீப்புங்க அது. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பையன் கீ டவுன் பண்ண. தம்பி தம்பி தம்பி, இது போகிறதே சிரமமாக இருக்குது, இதில் ஓவர்டேக் என்ன எடுக்கிறீங்க? போய்க்கலாம், சூப்பராக இருக்குது. திரும்ப தவிர 3வது மலை ஏற போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே யூட்டு நடிச்சு மலை ஏறுற மாதிரி காட்டுது. இதெல்லாம் செகண்ட் கியர் தான் கண்டிப்பாக. இன்னும் 48 கிலோமீட்டர் காட்டுது மூணார் போகிறதுக்கு. மணி இப்போ 3:40 ஆயிடுச்சு. கரெக்டாக தாங்க காட்டுது. அது 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் தான் நம்மளால் மேக்ஸிமமே கவர் பண்ண முடியும். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? சரியாக இருக்குது ரோடு. இறங்கி மலை மேலே சுற்றி சுற்றி ஏறுது, திரும்ப இறங்கி இறங்கி ஏறுது. இப்படி இதே தான் ரோடு. ஐயோ கைஸ், போலீஸ் பிடிச்சிட்டாங்க கைஸ், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன சொன்னாங்கன்னா, லைக் என்ன இப்போ ஏன் அங்கேருந்து டக்குன்னு இந்த வீடியோ வருது அப்படின்னா, ஆக்சுவலாக வாகமானது நம்ம மூணார் வந்துட்டு இருந்தோம். செம்ம மழைனா உங்களால் வந்து ரோடே தெரியாது, அந்தளவுக்கு மழை. நான் என்ன பண்ணிட்டேன், கேமராலாம் கழட்டி பேக்கில் வச்சிட்டோம். வாகமான் டு அடிமலி வழி அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மூணார் டச் ஆயிடுவோம். ஆனால் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரோடு ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஜாஸ்தி, மழை சுத்தமாக தெரியல. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். மூணார் வந்துட்டோம். டக்குன்னு மூணார் வரும்போது மணி 7 மணி ஆயிடுச்சு. பேட்சாக இருந்தவங்களாம் ஒரு ½ ஹவர், அவங்க ஆக்சுவலாக நல்ல ரோட்டில் வந்துட்டாங்க. நான் ஒரு தெரியாமல் ஒரு ½ ரோடு எடுத்துட்டோம். எல்லாம் முன்னாடி இருந்தவங்களும் கால் பண்ணிங்க, எனக்கு தெரியவே இல்லை. செல்லையா சார் எல்லாருமே கால் பண்ணிங்க, எனக்கு தெரியல. சரி ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் யார் வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, 7 மணிக்கு மேலே இது மறையூர் வழியாக இறங்க வேண்டாம், டேரெக்டாக தேனி பிடிச்சி நம்ம பைபாஸில் போயிடலாம், ஹைவே கேப் ரோட்லேயே போயிடலான்னு பார்த்தோம். பட் எண்ட் ஆஃப் த என்ன ஆச்சுன்னா, கிளைமேட்டு எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் யாரும் வரல, நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. என்னடா ஸ்டே பண்ணுறேங்கிறீங்க? எனக்கு நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும், எனக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ வீக்கெண்ட் மட்டும் தான் என்னால் ரைட் பண்ண முடியும், அதுவே ஜாஸ்தி தான். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக நான் கோயம்புத்தூர்லேருந்து வர டீம்கிட்ட நான் பேசி வச்சுருந்தேன், ரொம்ப போகிற மாதிரி தான் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு. வந்து பார்க்க அவங்களும் எனக்கு கால் பண்ணல, மெசேஜ் எதுவும் இல்லை. சரி நான் யாரும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் மூணார்லேயே 7:15-20 அந்த டைம் ஆயிடுச்சு, 7:30 கிட்ட ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, கிளம்பணுமே, வீட்டுக்கு நாளைக்கு ஆஃபீஸ்லாம் போகணுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தால் கைஸ், நான் லிட்டரா சொல்ல போனால் மூணார்லேருந்து மறையூர் இங்கே கீழே சின்ன செக் போஸ்ட் வரைக்கும் நான் சோலோவாக தான் கைஸ் வந்தேன். டு பி ஃப்ராங்க், நான் சோலோவாக தான் வந்தேன். நான் எவ்வளோ என்ன சொல்கிறது, ரிஸ்க் எடுத்து வந்தேன் இந்த ரோட்டில். நீங்கள் எனக்கு இங்கே தான் ட்ரையாக இருக்குது, நான் இன்னும் ரெயின் கோட் கூட நான் கழட்டலை, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ மழை, சரியான மழை, ரோடு தெரில, ஒன்றும் தெரில. என்ன நீங்கள் ஃபாக்லாக யூஸ் பண்ணாலும் இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும், லைக் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அடிக்குமே. கீழே மறைவு செக் போஸ்ட் மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேரளாவில் அவங்க சொல்கிறாங்க, யானை நிற்கும், நாங்கள் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் தான் போய்க்கணும் அப்படின்ட்டாங்க. கீழே வந்துட்டு நம்ம செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன செக் போஸ்ட் தாண்டி நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் பார்த்தீங்களா, தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் வச்சு கிழிச்சிட்டாரு. சும்மா சின்ன கொஞ்சம் பேச்சு கிடையாது. அவன் உன்னை அவங்க அதாவது கேரளா செக் போஸ்ட்டும் உன்னை அலோவ் பண்ணுவாங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு செக் போஸ்ட்குள்ளே நீ உள்ளே வர அப்படின்னா நீ முன்னாடியே படிச்சிருக்கணும், உனக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாது அப்படின்ட்டு என்னை கையெழுத்தில் வாங்கிட்டு பேப்பரில் எழுதி கையெழுத்து பண்ணி சைன் பண்ண, லைக் எனக்கும் என்ன இப்போ எனக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இது எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க.
மறைவு செக் போஸ்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்து போய்க்குங்க, யானை வந்து குட்டியோடு சுற்றிட்டுருக்கு, ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், பட் எனக்கு வந்து நமக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி, வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நாளைக்கு வந்து வேலைக்கு போகணும், இன்றைக்கி போய் எல்லாம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சா நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போக முடியும். நான் லீவெலாம் போட முடியாது சூழ்நிலையில் இருக்கேன் நான். ஏன்டா நிறுத்துறீங்க? ஸோ லீவ் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிட்டார். ஓகே, இதோட பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து, உங்களுக்கு தெரியும் மூணாறுலேருந்து மறையூர் எவ்வளோ தூரம், மறையூர்லேருந்து நம்ம சின்னாறு செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அது சின்னாறு தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லா தெரியும். லிட்டரலாக ஒரு 1 hour 15 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே ஒரு 60 kilometers பக்கம் கவர் பண்ணிட்டேன். லைட்டு பெருசாக இல்லை, இந்த ஃபாகலாம்பே இருந்தாலும் அவ்வளோ மழையில் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஃபோனில் டவர் இல்லை. நான் பாட்டுக்கு வந்துட்டு இவர் சொன்னார், இந்த மாதிரி நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ இருந்துட்டு காலையில் போ அப்படின்ட்டாரு. சார் காலையில் வந்து நான் வந்து கெஞ்சாத குரலில் விட்டேன், நான் வந்து காலையில் போக முடியாது, எனக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா. எனக்கு எல்லாம் தெரியுது, நீ கொழுப்படுத்து வருவேன், நான் உன்னை அலோவ் பண்ணுவாங்க அளவுக்கு அவர் திட்டம் அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பட் நான் ரொம்ப பொலைட்டாக தான் பேசினேன், அவரும் பொலைட்டாக தான் பேசிட்டாரு. அவருக்கு என்ன ஒரு கோவம்னா, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க நைட்டில், நீங்கள் வந்து டைம் ஒன்றும் பெருசாக இல்லை, 8:30 தான் ஆகுது, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற. ஏன்னா நான் இப்போ 8:30நாலுமே நான் பொள்ளாச்சி போகிறதுக்கு 10 ஆயிரும், 10 to 11 ஆயிரும். திருவண்ணா காலையில் 4 மணிக்கு வச்சு ஆஃபீஸ் கிளம்பணும். அப்படிங்கிறப்ப நம்ம டைமே பார்த்தாலும் அவர் சொல்கிறது என்னென்னா, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் எழுதி சைன் பண்ண சொல்லிட்டு, நீ பாட்டுக்கு போயிடுவடா, ஒரு அட்வைஸ் பண்ணுவார், நீ பாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து வருவேன், உனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ரூல்ஸ் வந்து 6க்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது, அதை தாண்டி நான் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் உன்னோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா எல்லாத்தோட சுச்சுவேஷன் நாங்கள் பார்ப்போம். என்ன தான் நாங்கள் ரூல்ஸ் போட்டாலும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக விடுறாங்க எடுத்தால் என்னால் வந்து பல என்னால் ஸ்ட்ரிக்டாக சொல்லி உன்னை வெளியே அனுப்பிட முடியும். நாளைக்கு நீ சொல்கிற இந்த இஷ்யூலாம் வந்துட்டு நாளைக்கு வந்து உனக்கு வேலைக்கோ வேறு எதுக்கோ உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இன்றைக்கி என்னால் போக முடியல அப்படின்னா என்னால் அதை பார்க்க முடியாது. பட் எனக்கு வேலையை விட உன்னோட உயிர் தான் முக்கியம், அதையும் தாண்டி போகிறதுனா உன்னோட ஓன் ரிஸ்க் எடுத்துக்கோ அப்படின்ட்டார். சரி என்ன சார் பண்ணுறது, நீங்கள் அப்படி என்ன சொல்லாதீங்க, நீங்கள் நம்பி என்னை அனுப்புங்க, நான் பத்திரமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அவர்கிட்ட சைன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு என்னை அனுப்புனதுக்காக அவர் பொறுப்பலாக மாட்டார். பட் வந்தேன், சரி தான் கார் பின்னாடியே நீ போ, எந்த காரையும் ஓட்ட கட்டி இந்த மாதிரி தனியாலாம் போகாது அப்படின்னு என்னை வான் பண்ணி விட்டார். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இருந்த காரு எல்லா காரையும் விட்டுட்டு நானே வாண்டடாக நின்று, சார் இந்த ஒரு கார் வருது, இந்த கார் பின்னாடி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வயசு நீங்கள் யாராவது மூணாறுலாம் வர மாதிரி இருந்தால் மான்சூன் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா ரெயின் கோட் எடுத்துக்கோங்க. என் பூட்லாம் நனைஞ்சு நாரி போச்சு. பூட் நனைஞ்சுன்னா பூட்டு நனைஞ்சு தண்ணி போகிறதில்ல, பூட்டுக்குள்ளே தண்ணி போகுது. விச் மீன்ஸ் ஹை ஆங்கிள் இருக்குமா, அதுக்கு மேலே இருந்து ஏதாவது தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஷூவாக நனைச்சிரும். அந்த மாதிரி தான் ஆகுது. இப்போ யானை நிற்கிற மாதிரி இருந்தால் ஒரு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் யானை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டூ மச் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களால வந்து ரெஸ்பான்சிபிளாக எல்லா டைமும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒருத்தங்கனாட்டி என்னை விட்டாங்க, நீ ஒரு 4-5 பேர்லாம் வந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வாண்டடாக தான் வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்வியஸாக தான் உண்மையாயிரும். நான் வரேன் சோலோவாக வரேன் அப்படின்னா ஓகே, இவங்க நீட் இருக்கங்காட்டி தான் நான் தனியாக வந்தேன். எல்லாம் குரூப்பாக இருந்தது அப்படின்னா வந்திருக்க மாட்டோம். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வரணும் அவசியம் கிடையாதுல்ல. அதுதான் அவர் வந்து கோவப்பட்டது என்கிட்ட. அதனால் நான் வந்து ஏன்னா இந்த இடையில வந்து மழை பெஞ்சனால தான் நான் எங்கேயுமே நான் லாக் பண்ணல. சரி ஓகே, இந்த ரைடு வந்து நைட் ரைடு வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா மறைவுக்கு அப்புறம் நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஃப்ரீ ஆயிரும், எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு திருப்பியெல்லாம் திரும்ப நைட்டில் இன்னொரு நாள் வர முடியாது. இது வந்து லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். திருப்பியெல்லாம் வந்தீங்கன்னா கண்ட மணிக்கு திட்டு இருக்கும். அவர் நல்லா என்னை பார்த்து வச்சுட்டாரு, ரொம்ப நேரம் பேசுகிறார் என்ன. இனி தான் அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஆள் மாறினா வந்தால் தான் உண்டு. ஸோ யாராவது வரமா தான் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி பார்ப்போம், முடிஞ்சால் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க கேட்ச் பண்ணுவேன். நான் தனியாக போயிடுங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா எவ்வளோ நேரம் 7 மணிலேருந்து சோலோவாக தான் வந்துட்டுருக்கேன்.
அதில் டவர் கிடச்சுன்னா ப்ளூபிக் கூப்பிட்டு சொல்லணும். ஏன்னா அவன் தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான் போகிறேன்னு சொல்லிட்டு. நான் கிளம்புறேன்னு சொன்னதே ரொம்ப வருத்தப்பட்டான். போய் சாப்பிட்ணுங்க. ரொம்ப நிறைய பேர் கால் பண்ணாங்க, நான் பார்க்க முடியல என்னால். இந்த ரயில் லைன்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டேன்னா பொறுமையாக வீட்டுக்கு போனால் போதும். 10 மணி 11 o'clock வீட்டுக்கு போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம ரைடு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம ரைடு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 570 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். ஐயோ ரொம்ப டாஸ்க்குங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டு நாட் ட்ரை திஸ் கைஸ், ப்ளீஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் போலீஸ் அவங்க வந்துட்டு எவ்வளோ வருத்தப்படுறாங்கிறது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவங்களோட நின்று பேசினா தான் உண்டு. நம்ம வாயை விட்டுட்டோம் அப்படின்னா அது வேறு, அவங்க ரிவால்ட் ஆகிறது வேறு மாதிரி இருக்கும். அது யாராக இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் தான் அது. அவங்க ஒர்க் ப்ரெஷரில் அவங்க ரிவால்ட் ஆகிற இதாக தான் இருக்கும். ஏன்னா மெனக்கெட்ட அவர் வந்து அங்கே நேரத்துக்கு அங்கே உட்காந்து வண்டியெல்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது. அவர் இத்தனை வருஷமாக இருக்காங்கல்ல, எவ்வளோ எப்படியே போகலான்ற இருந்தாலும் அவர் கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும். நம்ம பொலைட்டாக பேசணும் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. நம்ம பொலைட்டாக பேசலைன்னா தான் பிரச்சனை. நமக்கு ஏதாவது நம்ம வாயை கொடுத்து நம்ம தான் கெடுத்துக்குவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொலைட்டாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது, நமக்கு தான் நல்லது. இவ்வளோ நேரம் நான் ஒரு நல்ல பையனாக வந்து ஒரு காரு பின்னாடி வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி ஒரு ஸ்விஃப்ட் போயிட்டுருந்து, அதுக்கு முன்னாடி போலோ போயிட்டுருந்து. நான் பொறுமையாக வந்துட்டு இருந்தேன். நான் ஃபாக் லாம்ப் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா எனக்குள்ள கண்ணு தெரியாது, உங்களுக்கும் விசிபிலிட்டி இருக்கணும்னு நான் போட்டால் இப்படி ஆப்போசிட்டில் வந்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். போட்டால் என்னை மட்டும் முன்னாடி தள்ளிட்டு 2 கார் நிறுத்திட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி இந்த மாதிரி தான் நான் ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கேன். கைஸ் அந்த 2 வண்டி அங்கேயே நின்றுச்சு கைஸ். என்னை வந்து விடவே இல்லை கைஸ். இதுதான் வந்து அவர் திட்டினார் அணைய. இதுக்கு தான் நான் திட்டினார், நீ தனியாக வர, யாரை நம்பி நீ போவ அப்படிங்கிறாரு. கைஸ் உங்களுக்கு தெரியுதா, இந்த ரோட்டில் நான் மட்டும் தான் இப்போ தனியாக போயிட்டுருக்கேன். பின்னாடி ஒரு வண்டி இல்லை, முன்னாடி ஒரு வண்டி இல்லை. ஐயோ பைசன் நிற்கிறே. பைசி காட்டெருமை காடா நான் இந்த பயந்தேன். சிங்கம் ஒன்று நிற்கிது பார்த்தியா. அங்கே ஒரு எருமை நிற்குது, அதனால் நான் கீழே இறங்கி ஏற்ற வேண்டியதாக போச்சு.
நான் வந்தது என்னமோ குரூப் ரைடு தான் கைஸ். ஆனால் முடிஞ்சது பாருங்கள், சோலோ ரைடில் முடிஞ்சிருச்சு. நான் வரும்போதே தாராபுரம் திண்டுக்கல் வரைக்கும் சோலோவாக தான் வந்தேன். இப்போ போகும்போது மூணாறுலேருந்து சோலோவாக தான் போகிறேன். நல்ல ஒரு அடி கான்செர்ட்லேயே விழுந்துச்சு. நான் ஹை பீம் அவ்வளோதான் கைஸ். கம்ப்ளீட்டாக செக் போஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து இறங்கிட்டோம். கொஞ்சம் லைட் வந்துட்டோம். நானும் கொஞ்சம் இந்த ரெயின் கோட்லாம் கழட்டி வச்சுட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடலான்னு வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:30 ஆகுது. நான் உடம்பேட்டை வந்துட்டு சாப்பிட்டு இங்கேயே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க டைம் நல்லா. ஏன்னா யாருமே போகல, அப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம தான் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து இறங்கியிருக்கோம். பட் என்ன தான் இது வந்து நம்ம நல்லா தான் எடுத்துக்கிட்டாலும் பட் சேஃப் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே. டைம் ஆகிட்டாங்க. ஃபாக்லம் தான் கொஞ்சம் இறங்கிருச்சு, அதை கொஞ்சம் ரெடி பண்ணோம். மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நைட் பெருசாக விளாக் பண்ண முடியாது. ஆனால் எல்லாருமே ஃபுல் டயர்டு. ஸோ சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா. அண்ட் தென் சரி சொல்கிற மாதிரி தான், ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் கைஸ். ஆஸ் ஆல்வேஸ் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிக்கடி ரைட் போங்க, அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ அப்படி எங்கள் எல்லாத்தையும் அப்படியே நான் பொள்ளாச்சேரி கொண்டு வந்து விட்டுனா அவங்க அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல். And that's all for today's video guys. And this is signing off. நான் உங்கள் பாபி, நீங்கள் பார்த்துட்டு Bobby J46. டாடா, பை பாய். வரட்டுமா?